ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஷாலிஸா ஹாப்பி குக்கிங். இன்னைக்கு நம்ம ஷாலிஸா ஹாப்பி குக்கிங்கில் ஒரு சிம்பிளான ரைஸ் வெரைட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். லஞ்ச் பாக்ஸுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸையும் மறக்காமல் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்துக்குங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே எண்ணெய் காஞ்ச பிறகு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகும், 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்குங்க. ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு பொடியாக கட் பண்ண 2 பச்சை மிளகாவும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்டோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அது கூடவே ஒரு 3 தக்காளியை நான் பேஸ்டா அரைச்சி வச்சிருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்குங்க. இப்போ இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நம்ம நல்லா வாசனை பச்சை வாசனை போகணும். தக்காளியுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்குங்க. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான காரம் ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீரி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனியா தூளும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடரும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் இருக்க வாட்டர் எல்லாமே நல்லா ரெடியூஸ் ஆகி இந்த மாதிரி ஒரு திக்கான பதத்துக்கு வரணும். இந்த அளவுக்கு வர வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லோ ஃப்ளேம் இல்லைன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வதக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு வேக வச்ச அரிசி ஆட் பண்ணிக்கலாம். வேக வச்ச சாதத்தை ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நான் பாஸ்மதி அரிசியெல்லாம் சேர்க்கல. சாதாரணமாக வீட்டில் வடிக்கிற டெய்லி பொன்னி அரிசி தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாஸ்மதி அரிசியில் செய்கிறதுனாலும் செய்யலாம். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை மூடி போட்டு வேக விட போகிறோம். ஒரே டைமாக அரிசியை சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. அப்போ சாதம் நம்மளுக்கு உடையாம நல்லா வரும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் அப்படியே வச்சுட்டு எடுத்துட வேண்டியதான். ஒரு அருமையான தக்காளி சாதம் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. தக்காளி சாதம் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு ருசியாக இருக்கும் இந்த ரெசிபி. இப்போ இதில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு ஒரு அப்பளம் வச்சு கொடுத்து அனுப்பி பாருங்கள். லஞ்ச் பாக்ஸ் காலியாக தான் வரும். அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும் அப்பளத்தோடு இதை சேர்த்து சாப்பிட்றதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சாதம் உதிரி உதிரியாக பாருங்கள். சூப்பராக மசாலாவோட ரெடி ஆயிருக்கு. பார்க்கவே கலர் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. நம்ம எதுவுமே கலர் பவுடர்லாம் சேர்க்கல. ஆனாலும் கலர் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.